கர்த்தரே, இதை எப்படியாவது எனக்கு ஓகே பண்ணி கொடுத்துருப்பா. இங்கே இரு, வந்துடுறேன். அம்மா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம முதல்ல அதை எழுதி முடி. வணக்கம்மா. ஓஹோ, பவுல் அண்ணனா? என் தம்பிக்கு ஏதாவது புதுவரன் கொண்டு வந்திருக்கீங்களாண்ணா? எல்லாம் ஒரு முயற்சி தான். ஆனா கண்டிப்பா தேவனுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்காம நான் சாக மாட்டேன். அப்படின்னா நீங்க சாக போறதே இல்ல அங்கிள். நீ படிப்பா, படி படிச்சு பெரிய ஆளாகணும். உனக்கு நான் தான் பொண்ணு பாப்பேன். சரி, அம்மா எங்க? நான் இங்கதான் இருக்கேன்டா. ஓ, என்ன விஷயம்? அம்மா, அப்புறம் தேவனுக்காக நான் 2-3 நல்ல வரன் கொண்டு வந்திருக்கேன். இது நான் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இல்ல. இவங்க பொருத்தமா இருப்பாங்க. இந்த பொண்ணுங்களோட போட்டோவை பார்த்தா தேவன் மட்டும் இல்ல, அவங்க அப்பாவும் சேர்ந்து மயங்கிருவாரு. நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேம்மா. நீங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க. அம்மா, இந்த பொண்ணுங்களோட போட்டோவை பாருங்க. சூசமா, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சினிமா நடிகையே தோத்துருவாங்க போங்க. வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, குன்றத்தூர்ல பேரு போன குடும்பம். பொண்ணு அட்வொகேட். வேணாமா? அப்ப இத பாருங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதை விட பெரிய குடும்பம். இதுவும் வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான். என்ன சொல்றீங்க நீங்க? எந்த பொண்ணு போட்டோவை காமிச்சாலும் ஆனி மாதிரி உயரமா இல்ல, ஆனி மாதிரி முடி நீளமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, இத பாருங்க. சரி, அப்ப நான் இதெல்லாம் நீ என்கிட்ட காட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. தேவன் சம்மதிக்கணும்ல. முதல்ல அவன் கிட்ட கொண்டு போய் காட்டு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி, தேவ எங்க? அவன் கபடி விளையாட போயிருக்கான். இன்னைக்கு ஃபைனல் இல்லையா? ஓ, ஃபைனல் அந்த பெரிய கிரவுண்ட்லயா? கடவுளே, நான் இப்ப கிளம்பினா தான் கரெக்டான நேரத்துக்கு அங்க போய் சேர முடியும். நான் வரேன், வரட்டுங்களா? இந்த நேரத்தில் ஃபைனல் மேட்ச் நடைபெற இருக்கிறது. ரெண்டு ஊர்க்காரங்களும் இந்த போட்டியை ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலா நடக்க போற இந்த மேட்ச்ல யாரு கோப்பையை வின் பண்ண போறாங்க நானும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். குடு. இந்த முட்டையை சாப்பிட்டுட்டு அவங்கள முட்டு போட வச்சிருக்கேன். முதலாளி, அதை என்கிட்ட விட்டுருங்க. இனிமேல் அந்த தேவன் யாரோட உதவி இல்லாம பாத்ரூமுக்கு கூட போக முடியாது. இன்னைக்கு என் புடி அப்படி இருக்க போகுது. அது போதும். ரொம்ப பெரிய பெரிய அணிலாம் இங்க வராங்க. முக்கியமான அணியான சேஸ் டீமும் இதுல கலந்துக்கிறாங்க. அதனால எப்படி இருக்கு என் புது இறக்குமதி? நல்லா காட்டெருவு மாதிரி இருக்காங்க. அந்த தேவனோட முதுகெலும்பு உடைய போகுது. நொறுங்கணும். இப்ப முதல்ல கள இறங்க போகுது நம்ம மதிப்புக்குரிய எஸ்ஐயோட டீம், வாரியர்ஸ் டீம். இப்போது களத்துல இறங்குறாங்க. வாரியர்ஸ் டீம் வரத பார்த்தா இன்னைக்கு அவங்க தான் கப் அடிப்பாங்கன்ற மாதிரியே வராங்க. ஏண்டா நம்ம தேவனோட கூட்டாளிகள் வரலையா? தேவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சகல இத்தியாதிகளையும் முடிச்சிட்டு வருவானுங்க. இது ஃபைனல் மேட்ச். ஃாதர், நீங்க இங்க உட்காருங்க. டேய், நீங்க தள்ளி போடா. நீ வா. சேஸ் டீம் எங்க இருந்தாலும் சீக்கிரமாக களத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே. தோத்துருவோன்னு தெரிஞ்சு முன்னாடி ஓடி போயிட்டாங்களா? யாரா ஏன் இப்படி பேசுறான்? கைடு அல்போன்ஸ், பணம் கொடுக்கறவன். ஃபர்ஸ்ட் கால் ஃபார் வாலாஜாபேட்டை டீம். செகண்ட் கால் ஃபார் Cheers வாலாஜாபேட்டை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் தேவன் வாலாஜாபேட். இதோ வந்துட்டாங்க சேஸ் டீம். எப்போ இந்த டீம் களத்துல இறங்குறாங்களோ அப்பவே இந்த டீமோட கேப்டன் தேவன் குமாருக்கு தான் கப்பு சொந்தம்னு முடிவாயிடுச்சு. அவங்க உள்ள வர பாருங்க, எவ்வளவு அழகா குலுங்கி வராங்க. இந்த குலுங்கல் தான் எதிராளிகளை நடுங்க வைக்க போற குலுங்கல். இதுதான் சேஸ் டீமோட குலுங்கல். இந்த குலுங்கல் எதிராளியோட நடுங்களா மாறதுக்கு இன்னும் சில நொடிகள் தான் இருக்கு. நம்ம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த கபடி களத்துல என்ன நடக்க போகுது எல்லா ரசிகர்களும் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அது ஃாதர், கபடியில் இப்படி பண்றது எப்பவுமே தேவனுக்கு லக்கி அமைஞ்சிரும். அதாவது ஆப்போசிட் டீமுக்கு பேக்க காட்டி வெறுப்பேத்துறது. ஃாதர் இந்த ராசி பத்தி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையோ? இவங்களுக்கு இப்படி பண்றதா ராசி. உனக்காக கொச்சில இருந்து புது ஆளுங்களை வர வச்சிருக்கேன். எப்படி இருக்காங்க? ஏன் சார் உங்க ஊர்ல யாரும் எங்களை மாதிரி ஆம்பளைங்க இல்லையா? உள்ளூரானாலும் சரி, வெளியூரானாலும் சரி, எனக்கு வாலாஜாபேட்டை ஆளுங்களே போதும். சரி, பாத்துக்கோ. பொசிஷன் ரைட் போறாரு. வாரியர்ஸ் டீமோட ரெண்டாவது நம்பர் எத்தனை அவுட் எடுக்க போறாருன்றத பார்க்கலாம். சூப்பர். ரொம்ப அருமையான கிக். அற்புதம்.
அவரோட அணிக்காக 2 பாயிண்ட் சேகரிச்சிருக்காரு. 2 பாயிண்ட். அவரோட பலியில 2 அவரோட 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. அரவிந்த் ഒരു ചെറിയ ടൈം ഔട്ട് വിളിച്ചിരിക്കുകയാണ്. ഒരു ഷോർട്ട് ബ്രേക്ക്. GST ആദ്യമായി ആധിപത്യം ഉറപ്പിച്ചത് സന്തോഷത്തിലാണ് വാരിയേഴ്സിന്റെ പ്രതിനിധികൾ. ടൈം ഔട്ട് കഴിഞ്ഞ് കളി വീണ്ടും ആരംഭിക്കുകയാണ്. GS തോപ്രാന്റെ ടീമിൽ അവരുടെ എക്കാലത്തെയും മികച്ച റൈഡർ, അവരുടെ ഹീറോ ടോപ്പിംഗ് തോപ്രാൻ റൈഡ് പോരാതെ சார், இந்த கபடி இருக்குல்ல, அது நேர்மையா விளையாடுற போட்டி. இதுல போய் குறுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இப்படி பண்ணி தான் உங்களை ஜெயிக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்லை. அடுத்து நாம ஆடி மாச கோவில் திருவிழால சந்திக்கலாம். வரட்டுமா? வாடா வாடா. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட எந்த பணமும் வேண்டாம், நகையும் வேண்டாம், கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும்னு சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஃபாதர். உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? சாப்பாடுக்கு, தினசரி செலவுக்கு, குழந்தைங்களோட படிப்புக்கு தேவனோட கம்பெனில இருந்து மாசம் மாசம் பணம் வந்துருது. ஆனாலும் ஃபாதர், எங்களோட புருஷனை நாங்க பாக்கணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் நாங்களும் பொம்பளைங்க தானே ஃபாதர். எங்களுக்கும் சில ஆசை கனவெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆ, இதெல்லாம் ஃபாதர் கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் சும்மா கேட்டுட்டு தான் இருப்பாரு. உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. டெய்லி ராத்திரி ஆனா போதும் ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில தவழ்ந்துகிட்டே வராரு ஃபாதர். விடிஞ்சது தேவனோட வண்டியை பார்த்தது கிளம்பி போய்கிட்டே இருக்காரு ஃபாதர். ஆனா இப்போ இவங்கெல்லாம் எப்படி? ஆம்பளைங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் ஃபாதர். தேவனுக்கு குடும்பம் குட்டின்னு எதுவும் இல்ல, அதனால அவனுக்கு பரவாயில்ல. ஆனா எங்க வீட்டுக்காரோட சூழ்நிலை வேற தானே ஃபாதர். தேவன் கிட்ட சொல்லி எப்படியாவது அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேன். எங்களுக்கு வேற வழியே தெரியல ஃபாதர். அவனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது உங்க குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணுதோ? விடுறாவுல. இப்ப பாக்குறது 155வது தடவை. அவ்வளவுதான் விட்டுடுவாங்கன்னு தெரியல. அப்புறம் ஏன் கத்துற? எனக்கு தெரியுது, இந்த இடம் வரும்போது கண்ட்ரோல் போயிடுது. வில்லன் தானே, எப்ப மாறுவான்னு யாருக்கு தெரியும்? சரிதான். தேவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரே படத்தை திரும்ப திரும்ப பார்த்தா போர் அடிக்காது? பாம்பேல கூட அந்த படத்தெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏண்டா, அவரு காசு போட்டு வாங்கின தியேட்டரு, அவரு காசு போட்டு வாங்கின ப்ரொஜெக்டர், அவரு எந்த படத்தை வேணாலும் பாப்பாரு. அதுல உனக்கு என்னடா வந்துச்சு? இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். அப்புறம் இந்த தேவனுக்கு லவ் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த தில்வாலினா ரொம்ப பிடிக்கும். போ 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 சிம்ரன் போ. கடவுளே, இப்ப மட்டும் கரண்ட் போக கூடாது. அப்படி போச்சுன்னா திரும்ப எங்களை முதல்ல இருந்து பார்க்க வைப்பான். ஓ ஓ வண்டியில ஏறிட்டா. ஒரு வழியா முடிஞ்சது. ஹலோ. என்ன விஷயம்? சொல்லு.
ஏண்டா உங்க ஸ்டீஃபன் ராஜ் அண்ணன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினார்னு சொல்லி எஸ்ஐ புடிச்சிட்டு வந்து வச்சிருக்காரு. ஆஹா, அவ்வளவுதானா? அண்ணே, போன் அங்க பாபு சார்கிட்ட கொடுங்க. பாபு சார் போன வாரமே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. இவரு புது ஆளு. இவரு கொஞ்சம் கோளாறான ஆளு. நீ முதல்ல கிளம்பி இங்க வா. வந்துரு. போதும், நிறுத்து. வேணும்னா நீங்களும் வாங்க. ஸ்டீஃபன் ராஜ் எங்க? லாக்அப்ல. லாக்அப்லயா? அது எதுக்காக? உனக்கு தெரியாதுல்ல, பொதுவா ட்ரங்க் டிரைவ் கேஸ புடிச்சாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு அப்படியே ஃபைனை போட்டு அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா இது புதுசா இருக்கு. ஏதோ பகையில செய்யற மாதிரி இருக்கு. அடிச்சிருக்காங்களா? வாங்க வக்கீல். வா. தேவன் குமார். ஐயோ, இத பாருடா, நீங்க தானா? வக்கீல் சார், சார் யாருன்னு தெரியுதா? வாரியர் கபடி டீமோட கேப்டன் ஜார்ஜ் சார். பெரிய ஆட்டக்காரரு சார். வந்தது ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. நிறுத்துறா. ஓ, நிறுத்திட்டேன். இது ஒண்ணும் கபடி கிரவுண்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். ஓ, நல்லா தெரியுமே. நாங்க கபடி விளையாடுறப்ப எதிரணியில என்ன பதவியில இருக்காங்கன்னா பார்க்க மாட்டோம். அவங்க எங்களுக்கு வெறும் எதிர் டீம். அதான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். முடிஞ்சதே எல்லாத்தையும் மறந்துடும். நாங்க மறந்துட்டோம். இங்க பெரிய பெரிய ஆபீசர் இருக்கும்போது ஸ்லோ மோஷன்ல என் ஃப்ரெண்டை இங்க இருந்து கூட்டு போறதுக்கு நான் ஒன்னும் ரஜினிகாந்த் கிடையாது, ஒரு சாதாரண ஆளு. அதனாலதான் வக்கீல கூட கூட்டு வந்திருக்கேன். அதை கொடுங்க. எல்லாம் இருக்கு. கூட்டிட்டு போ. இப்பவும் ஆளை கூட்டிட்டு போ. உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா? அது ஒண்ணு இல்லடா, 2 ரவுண்ட் அடிச்சா சரியாயிரும். தேவன், இது சும்மா ஒரு சாம்பிள் மட்டும்தான். நான் வந்ததுக்கு உண்மையான கபடியை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். சாருக்கு என் மேல பகன்னா அது என்கிட்ட காட்டுமே தவிர என் கூட இருக்கிறவங்க கிட்ட காட்டக்கூடாது. ஏன் இப்படி ஒரு அப்பாவியை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க? நீங்க வாயேன். இனிமே தண்ணி போட்டு வண்டியை ஓட்டவே கூடாது. பெட்ரோல் போட்டு தான் ஓட்டணும். என்னதான் இருந்தாலும் சார் பண்ண இந்த பாவத்துக்கு சார் அந்த கர்த்தர் தான் தண்டிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த தேவன் தண்டிப்பான். வா. தேவன் உன்னை கண்டிப்பா தண்டிப்பா. உன்ன வாங்கினது பத்தலையா? என்ன ஃபாதர்? தேவனை பாத்தியா? தேவனை பாத்தியான்னு கேட்டேன். இல்ல ஃபாதர். ஃபாதர், தேவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நானும் தேவனை தேடி தான் போயிட்டு இருக்கேன். வாங்க போலாம், வண்டி எடுங்க. ஏறு. கோளும் பிரபலமானவன் தோப்பு குமரன். 9ஆம் கிளாஸ் படிச்சு அதில தோற்ற குமரன். 9 கோளும் தெரிஞ்சவன் தான் தோப்பு குமரன். 9ஆம் கிளாஸ் படிச்சும் அதில தோற்ற குமரன். வீட்டிலிருந்தான், பாரிலிருந்தான், காட்டிலிருந்தான். வீட்டிலிருந்தான், பாரிலிருந்தான், காட்டிலிருந்தான். கொட்டரானாலும் வாட்டரானாலும் சேர்ந்து கூடி. ஐயோ, இவரா ஓடி வர்றாங்க. நில்லுங்க. மறுபடியும் ஓடுறாங்க. டேய், நில்லுங்கடா. ஏன் இப்படி பண்ற? டேய், ஓடாதீங்க, அங்கேயே நில்லுங்க. வெட்டி பசங்களா என்னதெல்லாம்? சொந்தமா காசிக்கிட்டு இருக்கான். வேப்பம்பட்டை எல்லாம் போட்டு. தேங்காய் பூக்கள் இருக்கு, நன்னாரி இருக்கு, சக்கரை இருக்கு, ஆப்பிள் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, பொமோகிரானைட் இருக்கு. ரொம்ப சொல்லாத, அவங்க ஒரு கிளாஸ் கேட்க போறாங்க. நான் நிறுத்திட்டேன். என்ன ஃபாதர் இந்த பக்கம்? அடாடா, இங்க வந்ததுனாலதான் இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குற பாக்கியம் கிடைச்சது எனக்கு. ஃபாதருக்கு வழி தெரியலன்னு நான் தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு ஓ, நீ தான் அந்த நல்ல காரியம். ஆமா, நான் தான். என்ன விஷயம் ஃபாதர்? உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு வயசாயிட்டு இருக்கு. ஓ, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறது தானே எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லிருப்பாங்களே. ஃபாதர், இந்த விஷயத்துல நாங்க எப்போ உங்க பக்கம் தான் இருப்போம். இங்க பாரு, வாழ்க்கையில ஒரு பொண்ணு வர்றதான் வாழ்க்கைக்கே அழகு. குடும்பத்துக்கே ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு பைபிள்லயே சொல்லிருக்கு. அப்புறம் ஏன் ஃபாதர் நீங்க இருட்டிலே இருக்கீங்க? அது எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன ஒரு ஃபாதர் ஆக்கணும்னு முடிவு பண்ணதுதான். ஆனா இப்ப நீ பண்றது சுத்தமான முட்டாள்தனம். நீ படிக்கிற காலத்துல வந்த ஒரு காதலுக்காக தெரிஞ்சே உன் வாழ்க்கைய இப்ப நீ நாசம் பண்ணிட்டு இருக்க. புரியுதா? அம்மா, நீங்க இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி
ஆனியை நான் இன்னும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன்றதுனால நான் கல்யாணம் வேணான்னு சொல்லல. அது என் மனசுல என்னமோ கொஞ்ச நாள் இருந்தது. அதை மறக்க தான் குடிக்க ஆரம்பிச்சேன். குடிச்சதுனால அவளையும் மறந்துட்டேன். வயசும் ஆயிப்போச்சு. இனி இந்த வயசுல யார் என்ன கட்டிப்பா ஃபாதர்? அதெல்லாம் ஒன்றும் சரி வராது. அப்படி என்ன உனக்கு வயசாயிடுச்சு? இப்பவும் ஹீரோ மாதிரி தான் இருக்க. உண்மையை சத்தமா சொல்லி தொலையாதீங்கடா. அது கண்ணு படும்ல. அது என்னவா வேணா இருக்கட்டும், உனக்காக இவரு நல்ல வரனை கொண்டு வந்திருக்காரு. உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லு. அது எனக்கு ரொம்ப பரிச்சயமான குடும்பம். கோட்டூர் புறத்தை சேர்ந்த பொண்ணு, என் கையால ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட பொண்ணு. நீ ஒரு வாட்டி போய் பாரு. அவங்க அப்பா ஆர்மில கேப்டனா இருந்தவர். ஆஹா, அப்ப நமக்கு மிலிட்டரி சாருக்கு நிச்சயம். பொண்ணோட அப்பா ஆர்மில கேப்டனா இருந்தவன. அப்ப நீ ஏன் யோசிய? அப்படிலாம் உடனே எல்லாம் சொல்லிட முடியாது. எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். நான் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். சரி, நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. ரொம்ப நல்ல பொண்ணு தேவா. பொண்ணோட ஊரு கன்னியாகுமரி. கன்னியாகுமரி கன்னியாகுமரி போறதுக்கு திருச்சி வழியா போயிடலாமா? டேய் முட்டாள், நாம ஏன்டா அந்த ஊர் வழியா போனோம்? நம்ம வேற ஊர் வழியா கூட போலாமே. எந்த பக்கமா இருந்தாலும் நம்மளால ஜீப் இல்லாம போக முடியாது. அது கரெக்ட். சரிதா, ஜீப்பும் வந்துருச்சு. கர்த்தரே, ரெடி தானே? சரி, வாங்க அப்ப போலாம். அப்ப தேவன்லையா? தேவையில்லாம எப்படி? அவரு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்துட்டீங்களா? உள்ள போய் கதவை சாத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியா? அவன் மனசு மாறத்துக்குள்ள சீக்கிரமா கூட்டிட்டு போய் பொண்ணை காட்டிடுங்க. சரி வாங்க, வாங்க. கடவுளே, யார் இது? கோயில்பட்டி மாப்பிளையோ? பொண்ணு பார்க்க போறோம்ல, அதுக்காக தான் அந்த கெட்ட போட்டு. அவன் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா நீ இருக்கு. சொல்லு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. இது ரொம்ப பழங்காலத்து ஃபேஷனால இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு ஜெர்மனில பிறந்து வளர்ந்த பொண்ணுன்னு தானே சொன்னேன். இங்க பாருங்க சூசம்மா, நம்ம ஊரோட பாரம்பரிய உடையே இதுதாம்மா. அது ஜெர்மன்கார பொண்ணா இருந்தாலும் லோக்கல் பொண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் இதுதான். நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்லையா பின்ன? என்னதான் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாலும் புத்தி. சும்மா இருடா. இஸ்திரி கலையறதுக்குள்ள நம்ம கிளம்பலாமே. ஆ. அங்க போறதுக்கு ரட்டக்கல் பாலம் வழியா போயிடலாமா? அந்த வழி சரியா இருக்காது, நான் வழி சொல்றேன். அப்ப நான் போயிட்டு வரட்டும் மாமா. ஏன்பா, தயவு செய்து இதையாவது ஒத்துக்கப்பா. முயற்சி பண்றேன். வரட்டுமா? ம். தேவன், ஒரு நல்ல காரியத்துக்காக போற. கடவுளை வேண்டிட்டு குடிக்காம போப்பா. கடவுளை வேணா எங்கம்மா குடிக்கிறது? ம். சட்டை கசங்காம உட்காரு. எல்லாம்